இப்போ ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் துணி இல்லை, இங்கே கொஞ்சம் துணி இல்லை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜாயிண்டெல்லாம் போட்டு தைக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஜாயிண்ட் போட தேவையில்ல. அது எப்படி நம்ம வந்து கட் பண்ணணுன்றதை பேக் பார்ட் எடுக்காமலே முன்னங்கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த பேக் நெக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஷோல்டர் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆமோல் கட் பண்ணிக்கிறோம். இந்த ஆமோல் கட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல கூட நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இந்த அர்க்காத்து இருக்கு இல்லைங்களா, இந்த இங்கே நிப்பாட்டிட்டு இங்கே மட்டும் லைட்டாக கிராஸ் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது பூனம் சாரியோடைய ப்ளவுஸோடைய கட்டிங் தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லைனிங்கை நல்லா வந்து நம்ம அயன் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நம்ம லைனிங்கை வந்து அயன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த சிங்க் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமாக பார்த்திங்கன்னா காஸ்ட்லி லைனிங் வாங்கிக்கிங்க. காஸ்ட்லி லைனிங் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கம்மி விலையில் நீங்கள் வாங்கி என்ன தான் அயன் பண்ணாலும் அந்த சிங்க் ஆகிற பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஒரு 40 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து லைனிங் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து அயன் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணணுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த சிங்க் ஆகிற பிரச்சனையே வராது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் நம்ம நல்லா அயன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு லைனிங் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிடுறேன். அதாவது ஆல்ரெடி டபுளாக இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது 4 பீஸாக இருக்கும். இந்த பாருங்கள், 1 2 3 4 சரிங்களா. இப்போ 4 பீஸாக வந்து இருக்குது, மடித்து போட்டிருக்கிறோம். இப்போ கைக்கு முன்னங்கையில் வந்துட்டு பிசுறு எதாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா லைனிங்னாலே கிராஸ் எதாக இருக்கலாம் இல்லைங்களா, அதனால் எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல் ஸ்கேல் வச்சு எதாவது பிசுறு இருக்கான்னு செக் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நமக்கு பிசுறு எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே 1/2 இன்ச் மார்க் வந்து பண்ணிட்டேன். லைனிங் ப்ளவுஸ்ன்றதால் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அலோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது ரைட் சைடு ஸ்லீவ், அலோ ப்ளவுஸோடைய ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கணும். அதான் வாட்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துட்டோம். ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னங்கை சுற்றளவு, இந்த முன்னங்கை சுற்றளவை சரியாக பிடிச்சிங்க. ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக இருக்கும் பழைய ப்ளவுஸுன்றதால. அப்போ அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ முன்னங்கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுடைய லென்த்து, கையுடைய அந்த நீட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆமோல் மார்க்கிங், அந்த அக்கல் மார்க்கிங் இருக்குங்களா, அது வந்து கரெக்டாக இங்கேருந்து வச்சு துணியை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க், ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுக்கணும். இப்போ அப்படியே ஆமோல் ஷேப் வந்து அந்த ப்ளவுஸில் இருக்கிறது அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு டார்க் மார்க்கிங் ஒன்று போட்டுடலாம். அதே மாதிரி சைடில் வந்து அந்த கிராஸ் மார்க் ஒன்று பண்ணிவிட்டு இந்த தைக்கிறதுக்காக நம்ம விடுவோம் இல்லைங்களா 1.5 இன்ச், அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா தைக்கிறதுக்கு துணி விடணும் இல்லைங்களா, அதனால் இந்த 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். சென்டராக அர்க்காத்து, அப்புறம் இந்த சைடு கட் பண்ணிடணும். சைடு கட் பண்ணிவிட்டு அக்கல்கிட்ட அர்க்காத்து, அதே மாதிரி முன்னங்கை சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு அர்க்காத்து. இந்த மாதிரி அர்க்காத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து கவர் தட்டு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கவர் தட்டு எடுத்துக்கலாம். கம்பல்சரி கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த லூஸ் வரக்கூடிய பிரச்சனை ஒரு ஆமோல்ல, அதனால் கவர் தட்டு எடுத்துங்க. இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் வந்து கட் பண்ணணும். ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். சில நேரங்களில் துணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் சைடும் ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவில் எப்படி கிராஸ் இருக்கான்னு செக் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எல் ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிங்க. அந்த அளவுக்கு இதுலேயும் பிசுறு இல்லை, அதனால் லைட்டாக தான் இருக்குது. இதை வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸுடைய லென்த்து ஒரு சைடு எடுத்து ப்ளவுஸுடைய ஒரு சைடு கரெக்டாக அந்த டாட் இருக்குல்ல, பேக் டாட், அந்த டாட்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ அப்படின்றத கரெக்டான ஒரு மார்க் ரெடி மார்க் பண்ணிக்கணும். இப்போ டேப்பால் அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 12.25 வருது. ஸோ அதே 12.25 நம்ம இன்னொரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பு லூஸ் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணணும். இடுப்பு லூஸ் செக் பண்ணுறதுக்கு ஐப்பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ஐப்பட்டியை விட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஐப்பட்டி விட்டுட்டு
மெஷர்மெண்ட் எடுத்தோம் 29.5 இன்ச் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ பாடி லூஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து திருப்பிடுங்க. ஸ்லீவ்லாம் வந்து திருப்பி விட்டு பேக் சைடு மட்டும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்படி அளவு எடுக்கும் பொழுது அந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, சில அளவு ப்ளவுஸில் ப்ராடாக இருக்கலாம், அளவு ப்ளவுஸ் சரியாமல் இருக்கலாம். ஸோ அதை நம்ம எல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராடாக இருக்கு பாருங்கள், சரியில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணிக்கணும். இப்படி ப்ளவுஸை வந்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா நெக் வந்து சரியாக தைக்கலைன்னா ப்ராட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா சரி பண்ணிவிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் செக் பண்ணிங்க. அந்த அக்கல்லேருந்து இந்த அக்கல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிங்க. இப்போ 17.75 வருது. அதாவது 17.75ன்றது 18, ஓகேங்களா? அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்க வேண்டியது. இந்த 1/4 இன்ச்செலாம் டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்க தேவையில்ல. டோட்டலாக ஒரு மெஷர்மெண்ட், ரஃபாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி. இப்போ டோட்டல் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா 37 வருது. அதாவது ஆஃப் பார்த்திங்கன்னா 18, நம்ம எடுத்தது 17.75. ஸோ அது நெக்கு ப்ராடாக இருக்கிறதால அந்த மாதிரி நமக்கு மெஷர்மெண்ட் காட்டுது. நம்ம 18 வச்சுக்கலாம், அதான் சரியான மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, ப்ளவுஸில் எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது சரி பண்ணிக்கணும். இப்போ பாடி லூஸ் பார்த்திங்கன்னா ஒன் சைடு, அதாவது பேக் சைடு மட்டும் 18 இன்ச் இருக்குது. இடுப்பு லூஸ் வந்து 29 இருக்குது. இதை வந்து 4ஆக பிரிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி 4ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 7.5.1 வரும், சரிங்களா? அதாவது 30 4ஆக பிரிச்சிங்கன்னா 7.5 வரும் இல்லைங்களா? அப்போ 7.5ல் 1/2 இன்ச்சு 4ஆக பிரித்து எடுத்துட்டோங்கனாக்கா ஒரு பாயிண்ட் கம்மி ஆகிடும். அப்போ அதனால் 7.5.1 7.5.1 ஒரு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். டாட்டுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா கப்பு, அந்த லெஃப்ட் சைடு கப்பை வந்து எடுத்துக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து சைடு பிடிச்சி அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சிங்க. வச்சுட்டு அந்த பெல்ட் மார்க் வச்சிங்க, ஸ்டிப்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பெல்ட் மார்க் பட்டி மார்க் வச்சுட்டு ஆமோலோடைய சரியான மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அதில் கோடு போட்டுடணும். இந்த மாதிரி அதில் கோடு போட்டுட்டு இப்போ 18 இன்ச்சு பாடி லூஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பாதி எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாக்கா 9 இல்லையா? அப்போ அந்த 9 இன்ச் அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். 9 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கும் வந்துட்டு மெர்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுறேன். இப்போ இது ரெடி அளவு, தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் நம்ம விட்டுடணும், சரிங்களா? இது மாதிரி 1.5 இன்ச் விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து அளவு வந்து வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் ஷோல்டர், ப்ளவுஸுடைய 2 ஷோல்டரையும் வந்து சரி பண்ணி இந்த மாதிரி டபுளாக மடிச்சிங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா படிமானப்படுத்தி இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு என்ன செய்யணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நெக்கோடைய அந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணி கீழே வந்து கனெக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி கீழே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சரியாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் கவர் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து சரி பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க்கிங், அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ணிங்க, கரெக்டான மார்க். அதில் மார்க் டபுள் மார்க் வரும், அதாவது ரெடி மார்க்கு, தைக்கிறதுக்கு மார்க்கு, தைக்கிறதுக்கு விடுவில் அந்த துணி மார்க். இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டோம், கழுத்தில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் கீழே அப்படியே ரவுண்ட் ஷேப் எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த பாக்ஸுக்குள்ளாரே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். லீஃப் நெக்காக இருந்தால் லீஃப் நெக், டைமண்ட் நெக், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் நெக்கே பண்ணிக்கிறேன். ஆமோல் ஷேப்பும் இந்த மாதிரி போட்டுடணும். அதாவது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நம்ம இதில் 1.5 இன்ச் வருது, அதனால் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் சைடு ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்லீவ் கட் பண்ணும்பொழுது அந்த ஸ்லீவ் எடுத்துக்கணும், ரைட் சைடு ஸ்லீவு. அதில் இந்த மாதிரி நல்லா ப்ளவுஸை வந்து படிமானப்படுத்திட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிங்க. இப்போ நான் செக் பண்ண அப்படின்னு சொன்னாக்கா 7.5.1 வருது. அதாவது 7.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்துருச்சு நமக்கும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ரெடி மார்க் போட்டிருந்தோம், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த ஆமோல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி மார்க்கே பண்ணிட்டோம், அதனால் வந்து கட் பண்ணிக்கிறோம். சைடும் வந்து ரெடி மார்க்கு தான், எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி கீழே 1/2 இன்ச் நம்ம விட்டோம் இல்லையா, அதுக்கு அர்க்காத் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் பாடி லூஸ்க்கும் அர்க்காத் பண்ணிக்கிறோம். இப்போ கழுத்து கட் பண்ணணும். கழுத்து கட் பண்ணுறதுக்கு மார்க்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணணும் கழுத்துக்கு மட்டும். இப்போ நம்ம நெக்கும் கட் பண்ணிட்டோம். பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பேக் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு லைனிங்கை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அதை ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சைடு இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு இது வந்து நார்மல் கட்டிங், கிராஸ் கட்டிங் இல்லை, ஸ்ட்ரைட் கட்டிங் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கணும். கிராஸ் கட்டிங்னா துணியை வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். சும்மா சாதாரணமாக இப்படி போட்டுட்டு கப்போடைய அந்த இறக்கம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டோடைய கப்பு இறக்கம், அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்ட்லேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த கப்பு இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு கரெக்டான மார்க் பண்ணிக்கணும். அலோ ப்ளவுஸ் அப்படின்னும் பொழுது சாதா ப்ளவுஸ்ன்றதால நம்ம சரியான மெஷர்மெண்ட் எடுக்கணும், பார்த்து எடுக்கணும். இப்போ கப்பு இறக்கம் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த கப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த துணியை வந்து பேக் பார்ட்டை வந்து கீழே இறக்கி போட்டுக்கணும். அதாவது இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு விட்டால் போதும், துணி அதிகமாக விட தேவையில்ல. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக் பார்ட்டை வந்து இறக்கி போட்டு சரி பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு, இந்த முன் கழுத்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கப்பு இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டோடைய லெஃப்ட்டு, அதை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஷோல்டரில் வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு நெக் ஷேப் மட்டும் சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டி வருதுங்களா, அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த டாட்டுக்காக வேண்டி ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த டாட்டு தப்போம்ல, அதுக்கு ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த மார்க் கழுத்து மார்க் பண்ணிட்டோம். இந்த பெல்ட்டு மார்க்கு, டாட்டுக்காக மார்க், எல்லாம் 3ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மார்க்கெலாம் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். சைடு கப்பு இறக்கம் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள். இப்போ இது 3ஐயும் வந்துட்டு ஷேப் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்ட்டை வந்து எடுத்துடக்கூடாது. பேக் பார்ட்டை எடுக்காமலே முன்னம் கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம், அந்த பேக் நெக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஷோல்டர் கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆமோல் கட் பண்ணிக்கிறோம். இந்த ஆமோல் கட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல கூட நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இந்த அர்க்காத்து இருக்கு இல்லைங்களா, இந்த இங்கே நிப்பாட்டிட்டு இங்கே மட்டும் லைட்டாக கிராஸ் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம், சைடு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ண போகிறோம், அதனால் அந்த மெத்தடு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அப்படியே கிராஸ் எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து ரஃபாக நம்ம எடுக்கிறது. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு கூட நம்ம அளந்து வச்சு எவ்வளோ வருதுன்னு கூட எடுக்கலாம். இது ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு போயிடும், தைக்கும்போது கழிச்சு விட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி வருது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்துருவோம். இது ஃபுல்லாக இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்துடலாம். இந்த மார்க் முக்கியமாக இந்த மார்க்லாம் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பாடி அர்க்காத்து, இந்த கப்பு இறக்கம், இது எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேக் பார்ட்டை வந்து எடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து இந்த ஷேப் எடுத்துக்குவோம். இந்த 3 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 3 மார்க்கையும் வந்துட்டு மெர்ச் பண்ணி அப்படியே ஷேப் எடுத்துடணும், கரெக்டான ஷேப்பு. இப்போ நம்ம வந்து ரெடி மார்க்லேருந்து 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி மார்க் தான் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மார்க்லேருந்து 1/2 இன்ச் விட்டு நம்ம தைக்கிறதுக்காக விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸ் எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து ஷோல்டர் இறங்குற பிரச்சனை, லூஸ் ஆகிற பிரச்சனை அது எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிடுங்க. டாட் மெஷர்மெண்ட் செக் பண்ணி ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம எவ்வளோ டாட்டோடைய அகலம் இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர் தட்டு எடுக்கணும். எப்படி நம்ம ஸ்லீவில் கவர் தட்டு எடுத்தோமோ அதே மெத்தடில் ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் நம்ம வந்து கம்பல்சரி கவர் தட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். கவர் தட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி வெட்டினா போதும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிட்டோன்னா நம்ம கவர் தட்டு எடுத்துட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு இந்த 3 வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா பட்டி கட் பண்ணணும், அவ்வளோதான். பட்டி கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கலாம். இந்த சைடு அதாவது பேக் பார்ட்டை வந்து அளந்துங்க. பேக் பார்ட்டை அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் என்ன செய்யணுன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு இறக்கத்தில் ஒரு கோடு போட்டுடலாம். இந்த மாதிரி கோட் போட்டுட்டு இது நார்மலாக வந்து பட்டி கட் பண்ணுறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை.
இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் எடுக்கிறேன். இந்த அலோ ப்ளவுஸில் அந்த மாதிரி தான் ஷேப் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாட்டோடைய அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். அந்த அளவு அப்படியே இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஷேப் அப்படியே கீழே இந்த 3/4 இன்ச் கோட்லேயே போயிட்டு சேர்த்துட்றோம். நார்மலாக நம்ம எப்படி கட் பண்ணோன்னு சொன்னாக்கா அந்த 3/4 இன்ச்சுக்கு ஷேப் அப்படியே கர்வ் மாதிரி எடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கர்வ் ஷேப்பு, அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாகவே போயிடுது. ஸோ அதனால் நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் இருக்குது, நான் அதனால் இந்த ஷேப்பே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுன்றது ஒரு அர்க்காத் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா ஒரு அடையாளத்துக்கு நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டி கரெக்டாக அந்த டாட் ஸ்டிச் பண்ண பிறகு கரெக்டாக அமைஞ்சிடணும். அதனால் இப்படி வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நம்ம இப்போயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதாவது டாட் பிடிச்ச பிறகு டாட் தைச்ச பிறகு நமக்கு பர்ஃபெக்டாக வருதான்றதை ஒன்ஸ் டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கட்டிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவு இதே இருக்குது பாருங்கள். ஸ்லீவு எக்ஸஸ் ஆன துணி. ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸோடைய கட்டிங் இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரிஜினல் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கட் பண்ணுறது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்லாம் டிசைன் இருக்குது, மேலே எல்லாம் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவுக்கு இப்படி தான் கட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஸ்லீவுக்கு துணி பத்தாது. டிசைன் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் போட்டு ஸ்லீவ் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது பார்டர் ஒரு சைடு பெருசாக இருக்குது, ஒரு சைடு சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பார்டர் பெருசாக இருக்கிறது சைடே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து திலகம் ஷேப் எல்லாம் ஏறுற மாதிரி இருக்குன்றதால நம்ம அப்படி தான் கட் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து நல்லா அயன் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் சுருக்கம்லாம் இருந்துச்சு, அதனால் நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் பாருங்கள் இந்த மாதிரி போட்டோன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் துணி இல்லை, இங்கே கொஞ்சம் துணி இல்லை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜாயிண்டெல்லாம் போட்டு தைக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஜாயிண்ட் போட தேவையில்லை. அது எப்படி நம்ம வந்து கட் பண்ணணுன்றத கடைசியில் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பெரிய பார்டர் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம ப்ளஸ் என்னென்னா ஜாயிண்ட் போடாமல் தைக்கிறதுக்கு ப்ளைனாக இருக்குது பார்டர், அதான் இதில் வந்து விஷயமே. அதை கவனிச்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திலகம் எல்லாம் ஏறுற ஷேப்லேயே வந்துட்டு பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கணும். கை ப்ளஸ் பேக் பார்ட் இது வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு ஏற்றம் இறக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம மெயினாக கையும் அதுக்கப்புறம் அந்த பேக் பார்ட் வந்து சரியாக கட் பண்ணிக்கணும். இப்போ பேக் வந்து மேலே ஏறின மாதிரி இருக்குது அந்த திலகம் ஷேப்லாம், அதனால் அதை அப்படியே போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். சரியாக வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும், பட்டிக்கு துணி எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து நேர் வாட்டத்தில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது திலகம் ஷேப் வந்து நிற்கிற வாட்டத்திலே நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டிப் வந்து சின்ன ப்ளவுஸ்ன்றதால் நமக்கு ஈஸியாக வந்துடுது. ஒருவேளை கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு பொறுத்தளவு நம்ம தலைக்கீழே டிசைன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து அந்த அளவுக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். துணி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம், எல்லாமே நேர் வாட்டத்திலே போட்டுக்கலாம். அதை பாருங்கள், நமக்கு வந்து இப்போ துணி இருக்குது, அதனால் இந்த நேர் வாட்டத்திலே ஃப்ரண்ட்டு பார்ட்டு போட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பட்டிக்கு நம்ம கேப் இருக்குது, அதனால் பட்டிக்கு அப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பட்டிக்கு கிளாத் கட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாத்தையுமே நம்ம ஒரிஜினலாக வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பட்டி, இது வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணி எடுக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் பாருங்கள், துணியை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். டபுளை மடித்து போட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கணும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி போட்டு கட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த சைடு வந்து ஜாயிண்ட் போடவே தேவையில்லை. நமக்கு வந்து தாராளமாக துணி இருக்கிறதால இப்படி ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். முக்கியமாக உள்ளே வெளியே பார்த்துக்கணும், அந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை கவனித்து நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பண்ணும். இந்த ஃப்ரண்ட்டு அர்க்காத் இருக்கு இல்லைங்களா,
அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கலாம். அதே நேரத்தில் ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் நம்ம யோசித்து நம்ம கட் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் யோசிக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜாயிண்ட் போட்டுட்ருக்கணும். ஸோ ஜாயிண்ட் போட்டுட்டு இருந்தோம்னாக்கா லைஃப் வராது. ஸோ அதை நம்ம வந்து கவனத்தில் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த மெத்தடில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.